ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாட்களிலே அதிகமாக ஜெபிக்கவும் அவரை ஆராதிக்கவும் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். உலகத்திலே நாம் பலவிதமான செய்திகளை படிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் போரும் போரின் அச்சமும் நிறைந்திருக்கிற இந்த காலத்துல ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் கிருபைகளையும் தந்தருளுவாராக. வேதத்திலே மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இதோ சூளையை போல எரிகிற ஒரு நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவின் 2வது வருகை குறித்து வேத புத்தகத்துல எல்லா தீர்க்கதரிசிகளும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இந்த செய்திகளை நாம் படிக்கிறோம். கொரோனா காலத்துக்கு பிறகு இந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது: இதோ என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமம் என்பது பயப்படத்தக்கது. அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். வானத்தையும் பூமியையும் தம் வார்த்தையினாலே உண்டாக்கின தேவன். ஆகவே அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தின் அடைக்கலத்தின் கீழே நாம் வாழுகிற வாழ்க்கையானது மிகுந்த பாதுகாப்பானது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒளிமயமானவர். அந்த வெளிச்சம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் பிரகாசிக்கிறதா இருக்கிறது. யோவான் 1:9 நாம் இப்படி படிக்கிறோம்: அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவர் ஒளியாய் இருக்கிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியே கிறிஸ்துவின் ஒளி. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அவர் அகற்றுகிறார். மன இருளானாலும் குடும்ப சூழ்நிலைகளிலே காணப்படுகின்ற இருளாயிருந்தாலும் கர்த்தர் அவைகளை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறார். அவருடைய வெளிச்சம் நம்மேல் பிரகாசிக்கிறது. அடுத்ததாக அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு என்று. ஆரோக்கியம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே ஹீலிங் என்று பொருள். சுகப்படுத்துதல், உள்ளத்தையும் உடலையும் சுகப்படுத்துதல், சுற்று சூழலிலே வரக்கூடிய வேதனைகளிலிருந்து சுகப்படுத்துகிற ஒரு நல்ல தைலமாக கர்த்தருடைய செட்டையின் மறைவு நமக்கு அமைந்திருக்கிறது. ஆகவேதான் சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறான் என்று. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த செட்டைகளின் நிழலிலே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாப்பாக வழி நடத்துவோமானால் அது மிகுந்த ஆரோக்கியத்தை நம் வாழ்விலும் நம் பிள்ளைகள் வாழ்விலும் அது கொடுக்கக்கூடியதாயிருக்கிறது.
அந்த வசனத்துல கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று. கொழுத்த கன்றுகளை பார்த்திருப்போம். அவைகள் சந்தோஷமாக துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கும். வாழ்கிற வாழ்க்கையை நாம் மேற்கொள்ளுவோம். ஆனால் அந்த கொழுத்த கன்றுகளைப் போல சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அப்படி வாழ்கின்ற வாழ்க்கையானது முடிவிலே நித்திய ஜீவனை நோக்கி நம்மை வழி நடத்தும். இந்த கிருபைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருளி செய்வாராக. அவருடைய நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே, நாங்கள் மிகுந்த ஆறுதல் அடைகிறோம் சுவாமி. இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்திருந்தாலும் நீர் எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு பயந்திருக்கிற எங்கள் மேல் உம்முடைய நீதியின் சூரியன் உதிக்கட்டும் அப்பா. யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு உமக்கு தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ, கர்த்தாவே உம்முடைய வெளிச்சத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஒளி வீசட்டும் தகப்பனே. கிருபை உண்டாகட்டும். தடைகள், போராட்டங்கள், துக்கங்கள், பாரங்கள் மாறட்டும். ஆண்டவரே, அவருடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பீராக. தேவைகளை சந்திப்பீராக. உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சகல துதியையும் கனத்தையும் மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராம் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.